ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் என்ன எடுத்திருக்கேன்னா, சண்டே ஸ்பெஷலாக நான் குடல் கறி தான் வாங்கியிருக்கேன். அதை நல்லா சுத்தம் பண்ணி, நல்லா பொடிசா கட் பண்ணி, நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து குக்கர்லேயே வேக போட்டிருக்கேன். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். அந்த தண்ணியே போதும். ஒரு 7, 8 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ஆனால் அந்த கறி இந்த திறந்து பார்த்ததுக்கப்புறம் அந்த கறி நல்லா வெந்திருக்கணும். நல்லா குடல் ரத்தம்லாம் நல்லா வெந்திருக்கணும். அதுக்கப்புறம் அது ஒரு வாரமாக இருக்கட்டும். ஒரு பெருக்கஞ்சட்டி வச்சு கொஞ்சம் பரவாயில்லாம எண்ணெய் நான் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடு ஏறினதுக்கப்புறம் நான் ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயம், அதை இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை நல்லா போடலாம். போட்டு நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் இது ரொம்பலாம் நான் வேகணும் அப்படிலாம் இல்லை. 2 கிண்டுனதுக்கப்புறம் 2 கொத்து கருவேப்பிலை, அதையும் நான் உருவி போட்டிருக்கேன். உருவி அதையும் போட்டு நல்லா கிண்டிக்கிட்டு இருக்கும்போது ஒரு 5, 6 பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணி நான் இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி போடணும். அதையும் போட்டுருங்க. ஏன்னா நான் எதுக்கு மிளகாய் நிறைய போடுறோன்னா, இந்த இதுக்கு இதான் காரத்துக்கு இந்த மிளகாய் தான் போடணும் இதுக்கு. போட்டதுக்கப்புறம் அதையும் கிண்டி விட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச அந்த குடல் இருக்குல்ல, அது தண்ணியோட சேர்த்து உள்ளே ஊற்றிடலாம். அந்த தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். வேற காரம் எதுவும் சேர்க்கக்கூடாது. இந்த பச்சை மிளகா தான் அதுக்கு காரத்துக்கு நம்ம தேவை அதுக்கு. தண்ணி சுண்டி வரணும். சுண்டி வரட்டும் அது. நாங்க ரத்தம் தான் வாங்கியிருக்கோம். அந்த ரத்தத்தை நல்லா பிசையணும் போட்டு. எவ்வளோக்குள்ள பொடிசா பிசையணுமோ அதே மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிடணும். நல்லா பிசைஞ்சு அந்த பொடிசா நம்ம நல்லா கட் பண்ணி வச்சுக்கிடணும் இந்த மாரி. வச்சதுக்கப்புறம் அங்கே தண்ணி நல்லா வத்துனதுக்கப்புறம், இந்த ரத்தத்த தூக்கி நம்ம அந்த குடல்ல நல்லா ஊத்தணும். ஊத்தி நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். அந்த ரத்தமும் குடலும் நல்லா சேர்ந்து வர்ற மாரி கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்ட நமக்கு நல்லா அந்த கலர் மாறி வரணும். அப்பதான் அது வெந்ததுக்குன்னு அர்த்தம். சீக்கிரம் குடல் சீக்கிரம் வேக நேரம் ஆகும். ரத்தம் சீக்கிரம் வெந்துரும். அதனால உடனே நம்ம கிண்டு இந்த பாருங்க இந்த மாரி கலர் மாறி வந்துரும். வந்ததுக்கப்புறம் நம்ம அதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் தேங்காய் பூ துருவி வச்சிருக்கேன். அதே தேங்காய் பூவும் போடணும். ஏன்னா நம்ம உப்பு போடக்கூடாது. ஏன்னா நமக்கு ரத்தத்துல உப்பு இருக்கும். அந்த ரத்தத்துல உப்பு போட்டு வச்சிருப்பாங்க. அதனால நமக்கு அந்த உப்பு போடக்கூடாது. தேங்காய் பூ மட்டும் போட்டுட்டு, நம்மளுக்கு காரம் தேவையா இல்லையான்ட்டு நம்ம பார்த்துக்கிடணும். இந்த இடத்துல செக் பண்ணிக்கிடணும். இல்ல நமக்கு காரம் தேவைன்னா இன்னும் 2 பச்சை மிளகாய் நம்ம கட் பண்ணி உள்ள போட்டுறலாம். போட்டு நல்லா கிண்டுனதுக்கப்புறம் நல்லா தண்ணி இல்லாம நல்லா வத்த வச்சிரணும். வத்துனதுக்கப்புறம் அத டேஸ்ட் பண்ணி பாருங்க. அவ்வளோ சூப்பரா இருக்கும். இங்க பாருங்க. நல்லா தண்ணி வத்துற அளவுக்கு நல்லா சுண்டி வரணும். நல்லா உதிரியா இருக்கணும். இந்த மாரி செஞ்சு சாப்பிடுங்க. நாங்க எங்க ஊர்ல வாரம் இந்த மாரி தான் எடுப்போம். இந்த மாரி செஞ்சு சாப்பிடுவோம். இல்ல திருவிழா காலங்கள்ல இந்த மாரி நாங்க செஞ்சு சாப்பிடுவோம். ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த மாரி செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஓகே, பாய்.